Hello friends, welcome back to our YouTube channel. இந்த வீடியோல ஒரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி டிரா பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை பொறுத்தவரை ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரியாக்டன்ஸ் வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் இம்பிடன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ இந்த இம்பிடன்ஸ் வேல்யூஸ் அண்ட் பாராமீட்டர்ஸ் வச்சு தான் நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ண போறோம். டிரான்ஸ்ஃபார்மரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தவரையும் நம்ம எஃபிஷியன்சி அண்ட் ரெகுலேஷன் வந்து நம்ம இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் பாராமீட்டர்ஸ் வச்சு ஈஸியாக டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ ஒரு ஈஸியஸ்ட் கேல்குலேஷனுக்காக இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் மூலிமா நம்ம ஈஸியாக நம்ம டெரைவ் பண்ணலாம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் காட்டும், அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. அதாவது த டேர்ம் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் எ மெஷின் means the combination of fixed and variable resistance and reactance which simulates the performance and the working of machine அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் வேரியபிள் ரியாக்டன்ஸஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஒர்க்கிங் வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். ஃபார் த டிரான்ஸ்ஃபார்மர் நோ லோடு பிரைமரி கரண்ட் I0 ஹேஸ் 2 காம்பனண்ட். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து நோ லோடு காம்பனண்ட் இருக்குது, ப்ரைமரி கரண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் செகண்டரி கரண்ட் இருக்கும். இந்த நோ லோடு காம்பனண்ட் ஆர் நோ லோடு கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோ லோடு கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கன்சிஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. IM, IC. இந்த IM என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்னடைசிங் காம்பனண்ட், IC என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் காம்பனண்ட். ஸோ இந்த மேக்னடைசிங் காம்பனண்ட் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தவரையும் நம்ம இன்புட் சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஃப்ளக்ஸ் செட்டப் ஆகும். ஸோ அந்த ஃப்ளக்ஸ் மூலிமா தான் செகண்டரி காயில் மியூச்சுவலி இன்டியூஸ்டு மூலிமா அங்கே EMF ப்ரொடியூஸ் பண்ணுது செகண்டரி காயில். ஸோ உள்ள அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறவர் இந்த IM தான். ஸோ IMோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா IM sin phi theta, sin phi naught. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா I0 IC. ஸோ ஐசியை பொறுத்தவரையிலையும் ஐசி அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவ் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாஸஸ் டிபெண்ட் பண்ணி இந்த கரண்ட் இருக்கும். இதோட ஃபார்முலா வந்து I0 cos phi naught. ஸோ இந்த இதில் இந்த என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ IM is produces the flux and flows through X0. IC represent core losses and flows through R0. அதாவது IMங்கிறது வந்து ஃப்ளக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஐசிங்கிறது கோர் லாஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. இது வந்து X0 வழியாக ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறான், ஐசிங்கிறது R0 வழியாக ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறான். ஸோ அதோட நோலோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நம்ம இங்கே ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்புட் வோல்டேஜ் V1 கொடுத்தாச்சு, நோலோட கரண்ட் I0, அதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது IC அண்ட் IM, ரைட்டா. ஸோ இந்த IC ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் R0 வழியாக ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம், IM வந்து X0 வழியாக ஃப்ளோ ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே ஃபார்முலா எழுதிருப்பாங்க. R0ஓட ஃபார்முலா வந்து R=V/Iங்கிற ஃபார்மெட்டில் எழுதிருப்பாங்க. ஸோ R0 அப்படின்னா வேணும் அப்படின்னா இதில் கரண்ட்டோட வேல்யூ வந்து IC, இங்கே இருக்கிற வோல்டேஜ் V1/IC. X0 எழுதணும் அப்படின்னா V1/IM. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா when load is connected to the transformer the I2 flows in the secondary. This causes voltage drop across R2 X2. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம லோடு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லோடில் I2 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அந்த I2 என்ன பண்ணுது அப்படின்னா இந்த I2 கரண்ட் வந்து ஒரு ட்ராப்புக்கும் நம்ம க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறான். அந்த ட்ராப்புக்கு பேர் வந்து I2 R2 அண்ட் I2 X2 அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து R2 X2 அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். நெக்ஸ்ட் டியூ டு I2, அதாவது டியூ டு செகண்டரி கரண்ட், ப்ரைமரி ட்ராஸ் அடிஷ்னல் கரண்ட் கால்ட் I2 dash. ஸோ அப்போ லோடு கனெக்ட் பண்ணுறோம், அங்கே I2 போயிட்டுருக்குது, அதாவது செகண்டரி கரண்ட்டு ட்ரா ஆகிட்டுருக்குது, லோடுக்கு போய் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த I2வால் ப்ரைமரி சைடில் அடிஷ்னலாக ஒரு கரண்ட்டை வந்து இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கிறான். அந்த கரண்ட்டுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா I2 dash. ஸோ அது வந்து சப்ளைலேருந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறான், I2 dash. நெக்ஸ்ட் ப்ரைமரி கரண்ட் I1 causes the voltage drop across primary resistance and reactance. ஸோ இந்த I1ங்கிற கரண்ட் வந்து ப்ரைமரி வைண்டிங்கில் லோடு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரைமரிலையும் கரண்ட் பாசஸ் ஆகும். அது வந்து ஒரு ட்ராப் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரியாக்டன்ஸ் மூலிமா ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த அசம்ஷன் எல்லாம் வச்சு ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட் ட்ரா பண்ண போகிறோம், லோடு சைடு கனெக்ட் பண்ணி. ஸோ அப்போ நார்மலாக ப்ரீவியஸாக நோ லோடு சர்க்யூட்டுக்கு நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம், இந்த சர்க்யூட் மட்டும் ட்ரா பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு லோடு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து I2 ஃப்ளோ ஆகும், ப்ரைமரி சைடில் I2 dash வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா I1 கரண்ட்டால் R1 X1 ட்ராப் ஆகும், I2வால் R2 X2 ட்ராப்
அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட். சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரோட ஜென்ரல் ஈக்குவலன்ட் சர்க்யூட் அப்படின்னா இதுதான். இதில் வந்து V1ங்கிற சப்ளை வோல்டேஜ், V2 அப்படிங்கிறது லோட் சைடில் மெஷர் பண்ணுற டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வோல்டேஜ் அக்ராஸ் லோட் அப்படின்னு சொல்லிக்கலாம். E1 அப்படின்னா EMF இன்டியூஸ்ட் இன் பிரைமரி, EMF இன்டியூஸ்ட் இன் செகண்டரி. I1 பிரைமரி கரண்ட், I2 இங்கே போட்டுக்கோங்க. I2ங்கிறது செகண்டரி கரண்ட். R1 பிரைமரி ரெசிஸ்டன்ஸ், பிரைமரி ரியாக்டன்ஸ், செகண்டரி ரெசிஸ்டன்ஸ், செகண்டரி ரியாக்டன்ஸ். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா Z2 அப்படின்னு கிடைக்கும். அது செகண்டரி இம்பிடன்ஸ், இது பிரைமரி இம்பிடன்ஸ். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நோலோடு காம்பனண்ட் I0 இருக்குது. I0 இருக்காரு, IC, IM, R0, X0. இது நோலோட் ரெசிஸ்டன்ஸ், நோலோட் ரியாக்டன்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த நோலோடு காம்பனண்ட்டை வந்து ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது, ஸோ இப்போ ஒரு லோடு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஜென்ரல் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பட் இன் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வைண்டிங்ஸ் ஆர் நாட் ஷோன் அண்ட் இட் இஸ் further simplified by transferring all the values to the primary or secondary. This makes transformer calculation easy அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஆக்சுவலாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தவரையும் அதில் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ட்ரா பண்ணும்போது வைண்டிங் வராது அப்படிங்கிறான். ஸோ அப்போ வைண்டிங் வராமல் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த செகண்டரி பராமீட்டர்லாம் ப்ரைமரி கொண்டு போகணும், அப்புறம் ப்ரைமரி பராமீட்டர்லாம் செகண்டரி சைடு கொண்டு போகணும். செகண்டரி உள்ள பராமீட்டர்லாம் ப்ரைமரி வரும்போது ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரெஃபர் டு ப்ரைமரி எதுக்கு வருதோ அந்த இதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரெஃபர்டு டு ப்ரைமரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ப்ரைமரி வைண்டிங் பராமீட்டர்லாம் செகண்டரி போகும்போது ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரெஃபர் டு செகண்டரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவலன்ட் சர்க்யூட் தான் நெக்ஸ்ட் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரெஃபர் டு ப்ரைமரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் வச்சு நம்ம ட்ரா பண்ணலாம். இங்கே இருக்கிற ஹோல் வேல்யூவும் அப்படியே ப்ரைமரி நம்ம எடுக்க போகிறோம். அதாவது இந்த வைண்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு இதெல்லாம் வைண்டிங் இந்த சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் டேஷ்னு வரும். R2 டேஷ், X2 டேஷ், E2 டேஷ், V2 டேஷ், ZL டேஷ் அப்படின்னு சொல்லி வரும். அதுதான் இங்கே இருக்குது. R2 டேஷ், X2 டேஷ், இந்த V2 டேஷ், E2 டேஷ், ZL டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைமரி சைடில் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம செகண்டரி பராமீட்டரை ப்ரைமரி சைடு கொண்டு வரதுனால அந்த செகண்டரி பராமீட்டரோட வேல்யூஸ் மட்டும் எல்லாம் டேஷ் வரும். ப்ரைமரி அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரைமரி எல்லாம் செகண்டரி கொண்டு போகும்போது ப்ரைமரி பராமீட்டர்லாம் டேஷ்னு வரும். செகண்டரி அப்படியே தான் இருக்கும். கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் இருந்து வைண்டிங்கை கேன்சல் பண்ணி செகண்டரி பராமீட்டரை ப்ரைமரி கொண்டு போகும்போது உங்களுக்கு இந்தமாரி டேஷ்னு மாறிடுது. இப்போது இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரெஃபர் டு ப்ரைமரி இதுக்குள்ளே இந்த டேர்ம்ஸ் உள்ள ஃபார்முலா எழுதிருப்பாங்க. அதாவது R2 டேஷ், X2 டேஷ், Z2 டேஷ், E2 டேஷ், I2 டேஷ், K வேல்யூ. ஸோ இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப மெயின். இது வந்து இதை பேஸ் பண்ணி தான் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ R2 டேஷ் அதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா R2 டேஷ் ஈக்குவல் டு R2 இன்ட்டு K ஸ்கொயர். நெக்ஸ்ட் X2 டேஷ் அப்படின்னா X2 பை K ஸ்கொயர். இங்கே வந்து Z2 பை K ஸ்கொயர். ஸோ அப்போ எல்லா டேஷுக்கும் அது உள்ள மேலே வந்து ஆக்சுவல் வேல்யூ பை K அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த இதுக்கு மட்டும் K வரும், மற்றதெல்லாம் K ஸ்கொயர்னு வருது. ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ், இம்பெடன்ஸ்க்கு. இன்டியூஸ்ட் EMF E2 டேஷுக்கு வந்து E2 பை K மட்டும் வரும். கரண்ட்டு ப்ரைமரியில், அதாவது லோடு கனெக்ட் பண்ணும்போது ப்ரைமரியில் அடிஷ்னலாக I2 டேஷ் வருது பார்த்திங்களா, அந்த I2 டேஷ்க்குள்ளே கரண்ட் வந்து KI2 அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இதில் எல்லாத்துலேயும் K யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ Kனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, N2 பை Kவோட வேல்யூ வில் பி N2 பை N1 ஆர் E2 பை E1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ செகண்டரி பராமீட்டர்லாம் ப்ரைமரி கொண்டு வந்துட்டு அதுக்குள்ளே ஃபார்முலாஸ் எழுதிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரெஃபர் டு செகண்டரி சைடு. ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரெஃபர் டு செகண்டரி சைடு அப்படின்னா என்னென்னா, ப்ரைமரி பராமீட்டர்லாம் செகண்டரி சைடில் கொண்டு போகிறோம். அதாவது எந்த டயக்ராம் வச்சு இங்கே ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, இந்த டயக்ராம் எல்லாம் அப்படியே இந்த வைண்டிங்கை தாண்டி இங்கே போகும்போது அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இதெல்லாமே அங்கே நம்ம சொன்ன மாதிரி தான் R1 டேஷ், X1 டேஷ், I2, I0 டேஷ், IC டேஷ், IM டேஷ், R0 டேஷ், X0 டேஷ், E1 டேஷ் அப்படின்னு மாறும். அது பாருங்கள், ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரெஃபர் டு செகண்டரி வந்துருச்சு. I1 டேஷ், R1 டேஷ், X1 டேஷ், Z1 டேஷ், I0 டேஷ், R0 டேஷ், X0 டேஷ் அப்படின்னு வந்துச்சு. இங்கே E1 டேஷ் வந்துச்சு. ரைட்டா? பட் செகண்டரி எல்லாமே அப்படியே தான் இருக்கும். I2, R2, X2, V2, Z2, ZL அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ செகண்டரியிலேருந்து ப்ரைமரிக்கு வரும்போது ரெஃபர் டு ப்ரைமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து செகண்டரி பராமீட்டருக்கு எல்லாமே டேஷ்னு வரும். இப்போ ப்ரைமரியிலேருந்து செகண்டரிக்கு போகும்போது ப்ரைமரி வைண்டிங் பராமீட்டர் எல்லாமே டேஷ்னு இருக்கும்.
ஸோ அப்போ இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட், அதாவது ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரெஃபர் டு செகண்டரி அப்படிங்கும்போது, அப்போ பிரைமரி சர்க்யூட் எல்லாம் அங்கே செகண்டரி சைடில் போகும்போது உங்களுக்கு R1 டேஷ் X1 டேஷ் வந்துச்சு. இப்போ அதுக்குள்ளே ஃபார்முலாஸ் மேலே நம்ம பார்த்துருப்போம். செகண்டரிலாம் ப்ரைமரிக்கு போகும்போது இப்போ R2 டேஷ் வேணும் அப்படின்னா R2 K ஸ்கொயர் வந்துச்சு. இப்போ அங்கே எப்படி எழுத போகிறோன்னா R1 டேஷ் K இன்ட்டு R1, K ஸ்கொயர் இன்ட்டு R1 அப்படின்னு வரும். ஸோ இங்கே டிவிஷன் K ஸ்கொயருங்கிறது டிவிஷனில் வந்துச்சு, அங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் வரும். ஸோ இங்கே பாருங்கள், R1 dash K square into R1, X1 dash K square into X1, K square into Z1, K into E1. ஸோ அங்கே இருக்கிறது தான், பட் அங்கே மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா டிவிஷன் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த ஃபார்முலாஸும் ரொம்ப மெயின், ரைட்டா? நெக்ஸ்ட், now as long as no load branch, that is exciting branch, is in between Z1 and Z2 dash, the impedance cannot be combined. So further simplification of the circuit can be done, such as a circuit called approximate equivalent circuit. திரும்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சர்க்யூட்டில் இப்போ R1 டேஷ் ஆரை வந்து R2 வந்து நம்ம கம்பைன் பண்ணலாம். இது சரி, R1E அப்படின்னு கம்பைன் பண்ணலாம், R2E அப்படின்னு சொல்லி நம்ம கம்பைன் பண்ணலாம். பட் என்னன்னா இங்கே கம்பைன் பண்ண முடியாது அப்படிங்கிறான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பிட்வீனில் ஒரு எக்ஸைட்டிங் காம்பனண்ட் இருக்குது. ஸோ அப்போ இதனால் நம்ம கம்பைன் பண்ணுறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணுறான், இந்த இதை வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு போயிடுங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கொண்டு போயிடு அப்படின்றான். ஸோ அப்படி நீங்கள் இப்போ இந்த ஹோல் டேர்ம் அப்படியே இந்த சைடு நீங்கள் கொண்டு வரும்போது, அதுக்கப்புறம் R1 டேஷ் R2வை கம்பைன் பண்ணிக்கலாம், X1 டேஷ் X2வை கம்பைன் பண்ணிக்கலாம், ரைட்டா? அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, அப்ராக்சிமேட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரெஃபர் டு ப்ரைமரி. அப்ராக்சிமேட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரெஃபர் டு ப்ரைமரி அப்படின்னா இந்த காம்பனண்ட் இங்கே இருக்கிறத அப்படியே இந்த சைடு வந்துடும். இப்போ ரிமைனிங் எல்லாம் அப்படியே இருக்குது. இதை நம்ம கம்பைன் பண்ணலாம். R1ஐயும் R2 டேஷையும் R1E ரெஃபர் டு ப்ரைமரி அப்படின்னா R1ன்னு வரும், ரெஃபர் டு செகண்டரினா R2Eன்னு வரும். ஸோ X1ஐயும் X2 டேஷையும் X1E அப்படின்னு போடுவோம். அதுதான் இங்கே கீழே நெக்ஸ்ட் இங்கே வந்துருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே நோ லோட் காம்பனன்ஸ் சப்ளை பக்கத்தில் கொண்டு போயாச்சு, R1E X1E, அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த சர்க்யூட்டில் இந்த 4 பராமீட்டரை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அங்கே எழுதுகிறோம், ரைட்டா? அதே தான் சிமிலர்லி அப்ராக்சிமேட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரெஃபர் டு செகண்டரி கேன் பி அப்டைன்ட் அப்படின்னு போட்டு, இங்கே வந்து எங்கள் அப்ராக்சிமேட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரெஃபர் டு செகண்டரி எங்கே இருக்குது, இந்த சர்க்யூட் இருக்குது, இதுதான் இந்த சர்க்யூட். ஸோ இங்கே இந்த நோ லோட் காம்பனண்ட்டை இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். R1 டேஷும் R2வும் R2E அப்படின்னு எழுதுகிறோம், X1 டேஷும் X2வும் X2E அப்படின்னு எழுதுகிறோம். அதுதான் அந்த லாஸ்ட்டு ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. சிமிலர்லி இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரெஃபர் டு செகண்டரி கேன் பி அப்டைன் போட்டு அப்ராக்சிமேட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரெஃபர் டு செகண்டரி. அப்போ உங்களுக்கு ரெஃபர் டு செகண்டரியில் R2E X2Eன்னு வருது, ரெஃபர் டு ப்ரைமரியில் R1E X1Eன்னு வரும். இப்போ மெயினாக இந்த அப்ராக்சிமேட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் தான் மெயின். ஸோ இந்த ஃபைனலாக 2 ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது ரெஃபர் டு ப்ரைமரி, இது ரெஃபர் டு செகண்டரி. ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை பொறுத்தவரையும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட பராமீட்டர்ஸ் அனலைஸ் பண்ணி அதோட எஃபிஷியன்சி ரெகுலேஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட். இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் ஃபஸ்ட்டு நோலோட காம்பனண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். அந்த நோலோட காம்பனண்ட் வந்து ரெண்டு கரண்ட்டை கேரி பண்ணிகிட்ருக்குது, கன்சிஸ்டாக இருக்குது. இந்த ஒன்று வந்து மேக்னடைசிங் ஃப்ளக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும், இன்னொன்று வந்து கோர் லாஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அந்த நோலோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நம்ம ட்ரா பண்ணிடுறோம். இந்த நோலோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ அதில் R0 X0 வந்து ஃபார்முலா எழுதுறீங்க. நெக்ஸ்ட்டு லோடு ஈக்குவலன்ட் சர்க்யூட், லோடை கனெக்ட் பண்ணும்போது அதுக்குள்ளே ஈக்குவலன்ட் சர்க்யூட் ட்ரா பண்ணிடுறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைண்டிங்கை வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் பண்ணக்கூடாது. அதனால் செகண்டரி எல்லாம் ப்ரைமரி கொண்டு வந்தோம் அப்படின்னா ரெஃபர் டு ப்ரைமரி அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரைமரிலாம் செகண்டரி கொண்டு ரெஃபர் டு செகண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, மாற்றி போட்டக்கூடாது. ஸோ அப்போ ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரெஃபர் டு ப்ரைமரி அப்படிங்கும்போது அந்த வைண்டிங் கேன்சல் பண்ணிவிட்டு செகண்டரி பராமீட்டர்லாம் ப்ரைமரி கொண்டு வந்துருக்குறோம். அப்போ R2 X2 இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் R2 டேஷ் X2 டேஷ் அப்படின்னு மாறிடும். அந்த பராமீட்டர் செகண்டரி பராமீட்டர்லாம் ப்ரைமரி வரும்போது உள்ள பராமீட்டர்ஸோட வேல்யூஸ், ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரெஃபர் டு செகண்டரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ப்ரைமரி எல்லாம் செகண்டரி சைடு கொண்டு போகும்போது அதை ரெஃபர் டு செகண்டரி அப்படின்னு சொல்லியிருப்போம். இதில் இருக்கிற ஃபார்முலாஸ் வந்து கீழே டெரைவ் பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ராக்சிமேட் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோலோட காம்பனண்ட்டை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து R1ஐயும் R2 டேஷையும் கம்பைன் பண்ணி R1E அப்படின்னு எடுத்துக்கலாம், X1 X2 டேஷையும் X1E அப்படின்னு எடுத்துக்கலாம். இது அப்ராக்சிமேட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரெஃபர் டு செகண்டரி. அப்போ
இங்கே இருக்குது பாருங்கள், அப்ராக்சிமேட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரெஃபர் டு செகண்டரி அப்படிங்கும்போது R2E X2E அப்படிங்கிறாங்க, இது Z2E அப்படின்னு இருக்காங்க. R1E X1Eன்னு வந்துச்சு, இங்கே R2E X2E அப்படின்னு வருது. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.